என்னோட பேரு குமார். எனக்கு இப்போ வயசு 30. எனது உறவினர் வீட்டுக்கு அருகில் வசித்து வந்த பார்த்ததும் கையெடுத்து கும்பிடக்கூடிய தெய்வீக முகமும், அதே நேரம் பார்த்ததுமே அவளை படுக்கை அறைக்கு தூக்கிச் செல்லும் அளவுக்கு இருக்கும் அவனுடைய வசீகர உடல் அமைப்பும் ஒரு சேர கலந்தவள்தான் ரோஹிணி. அவளுக்கு வயசு 35. ஆனால் அவளை பார்க்கும் பொழுது காலேஜ் படிக்கும் பெண் போல இருப்பாள். அவளுக்கு 2 குழந்தைகள் என்றால் நம்ப முடியாது. ஏனென்றால் அவளுக்கு தொப்பை இல்லாத தட்டையான வயிறும் கச்சிதமான முன்னழகும் பின்னழகும் கொண்டவள்தான் இந்த ரோஹிணி. நான் இதுவரை அவள் எந்த ஒரு ஆணிடமும் பேசியதையோ பழகியதையோ பார்த்ததே இல்லை. அவள் கணவனுக்கு மிகவும் உண்மையாக இருக்க வேண்டும் என பத்தினியாகவே வாழ்ந்து வந்த ஒரு பெண் தான் ரோஹிணி. யதார்த்தமாக ஒரு நாள் ஒரு சிறிய சாலை விபத்தில் அவள் சிக்கிய போது பின்னே சென்ற நான் ஆதரவின்றி தனியாக நின்று கொண்டிருந்த அவளுக்கு உதவி செய்தேன். எனது பைக்கை சாலையிலேயே விட்டுவிட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று முதலுதவி செய்தேன். சிகிச்சை அளித்த பிறகு மீண்டும் அதே ஆட்டோவில் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டு சென்றேன். முதல் முறையாக ஒரு ஆண்மகனை பார்த்து ரோஹிணி சிரித்த தருணம் அதுதான். அதன் பின் பலமுறை வேண்டுமென்றே எனது உறவினர் வீட்டுக்கு சென்று அவளை பார்க்க முடியாதா என ஏங்கி இருக்கின்றேன். எனது உறவினர் வீட்டு மொட்டை மாடியிலிருந்து ரோஹிணியின் வீட்டு கூப்பிடும் தூரம்தான். மாடியில் நிறைய நேரம் அவளை பார்க்க வேண்டும் என வெயிட் செய்திருக்கின்றேன். ஆனால் அன்று ஒரு நாள் தான் ரோஹிணியுடைய இந்த தரிசனம் எனக்கு கிடைத்தது. ஒரு பக்கெட் நிறைய ஈர துணிகளுடன் காயப்போட மொட்டை மாடிக்கு வந்திருந்தாள் என்னுடைய ரோஹிணி. அவளுடன் பேச ஆரம்பித்த பொழுது என்னையே மறந்து அவள் பக்கெட் முழுவதும் துணிகளை காய போடும் வரை அவளிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தேன் என்று மட்டுமே எனக்கு ஞாபகம் இருந்ததை தவிர என்ன பேசினேன் என்று எனக்கு துளி கூட ஞாபகம் இல்லை. ஏனென்றால் அவள் அணிந்திருந்த நைட்டி அப்படிப்பட்டது. அது அவளுடைய உடல் அமைப்பை கச்சிதமாக அது காட்டிக் கொண்டிருந்தது. நான் அவளுடைய உடல் அழகை பார்த்து ரசிப்பதை கவனிப்பதை அவளும் கவனித்தாள். ஆனால் என்னை எதுவும் சொல்லவில்லை. துணிகளை எல்லாம் காய போட்டு முடித்துவிட்டும் கூட அவள் கீழே செல்லாமல் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தாள். தூரமாக இருப்பதால் சரியாக கேட்கவில்லை என்று சொன்னேன். அப்படியா, அப்பம் என்னுடைய வீட்டுக்கு வாடா என்று சொன்னாள். உங்க வீட்டுல யாரும் இல்லையா என்று கேட்டேன். எல்லோரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்காரு. நைட்டு தான் அவர் வருவாரு. அவர் வந்த பிறகுதான் நான் அவர் கூட போறேன் என்றார். சோ அதனால நான் இப்போ ஃப்ரீயா தான் இருக்கேன், வா பேசிக் கொண்டிருக்கலாம் என்று என்னை அவளுடைய வீட்டுக்கு அழைத்தாள். அவள் கணவனை தாண்டி அவள் வீட்டிற்குள் நுழைந்த முதல் ஆண்மகன் என்ற பெருமிதத்தோடு நான் அன்று அவளுடைய வீட்டுக்குள் நுழைந்தேன். காயப்போட்ட நேரத்தில் அவளுடைய உதிர்ந்த வேர்வை துளிகள் அவளுடைய நெற்றியிலும் கழுத்திலும் முத்து முத்தாக இருந்தன. அவற்றை நாவால் துடைக்க எண்ணினேன். இருந்தாலும் காரியம் கெட்டுவிடக் கூடாது என்று பொறுமையாக இருந்தேன். அந்த வேர்வை துளிகள் மெதுவாக அவளுடைய கழுத்துக்கு கீழ் உள்ள நைட்டியை நனைக்க ஆரம்பித்தது. அந்த நைட்டி அவளது உடலுடன் ஒட்ட ஆரம்பித்தது. அது அவளுடைய முழு முன் அழகையும் தெளிவாக என்னிடம் காட்டியது. அப்போது நான் ஒரு மச்சம் இருந்ததை நான் கவனித்தேன். ஏதேதோ பேசிக் கொண்டிருந்த நான் எந்த தைரியத்தில் அவளிடம் இப்படி கூறினேன் என்று தெரியவில்லை. அந்த மச்சம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது என்று சொன்னேன். சட்டென்று ஒரு வினாடி யோசித்தவள், உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி என்று சொன்னாள். எனக்கு வாய் மட்டும் ஜாஸ்தி இல்ல, இன்னும் நிறைய உள்ளது என்று இரட்டை அர்த்தத்தில் நான் பேசினேன். இங்க பாருடா, எனக்கு உன்னை பிடிக்கும். எனக்கு உதவி செய்தாய். அதனால் தான் உன்னை நான் சங்கடப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் விரும்பவில்லை. ஆனால் நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக் கொள்கிறாய் என்று சொன்னாள். உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீங்கள் கேட்கவில்லை, நான் செய்தேன். ஆனால் எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்க வேண்டாமா, அல்லது கேட்டாலும் செய்ய மாட்டீர்களா என்று மீண்டும் நான் இரட்டை அர்த்தத்திலே பேசினேன். அவளது முகம் குழப்பம் மிகுந்தது காணப்பட்டது. மேலும் பல விஷயங்களை பேசி அவள் மனதை கலைக்க நான் தொடங்கினேன். இறுதியில் எனக்கு அவள் மீது ஏற்பட்ட சபலம் அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளது தோள்களில் கை வைக்கும் அளவிற்கு சென்றது. என் கையை தட்டி விட்டாள், கோபமானாள். ஆனால் என்னை அவளுக்கு பிடிக்கும் என்பதாலும் நான் செய்த உதவியாலும் அவளால் என்னை திட்டவோ அடிக்கவோ முடியவில்லை. சொன்னா புரிஞ்சுக்கடா, இதெல்லாம் தப்பு. வாழ்க்கையில ஒருவர் மீது மட்டுமே வர வேண்டும், அதுதான் காதல். மற்ற அனைத்துமே காமம் மட்டுமே என்று சொன்னாள். எனக்கு புத்திமதி சொன்னாள். நானும் அதைதான் நானும் சொல்கிறேன். எனக்கு உன் மீது காமம்தான், அதை காதலாக மாற்றாமலும் போகலாம். ஆனால் இப்போது எனக்கு இருக்கும் காமத்திற்கு உன்னை தவிர வேறு யாரும் என்னால் எனக்கு உதவ முடியாது என்று நான் வெளிப்படையாகவே கூறினேன்.
பெண்களுடைய மனதை கலைப்பதில் ஆண்களுக்கு மிகுந்த அனுபவம் உண்டு. எப்படி பேசினால் எப்படி கிடைக்கும் என்று நன்றாக தெரியும் அல்லவா? அத்தனை பாயிண்டுகளையும் எடுத்து பேசினேன். இறுதியில் என் பேச்சில் ஒரு வழியாக சரிடா என்று அதற்கு ஒப்புக்கொண்டாள். இந்த வீடியோவில் உடனடியாக அவள் ஒப்புக்கொண்ட மாதிரி சொல்ல முடிந்ததை தவிர அந்த நேரத்தில் அவளை ஒப்புக்கொள்ள வைக்க எனக்கு 45 நிமிடங்களுக்கு மேல் ஆனது. பத்தினி என்ற பெயருக்கு இலக்கணமாக இருந்தவளை பேசி பேசியே கரைத்து கடைசியில் எனக்கு முந்தி விரிக்க வைத்து விட்டேன். மெதுவாக அவளது தோள்களை தொட்டேன். அவளோ திரும்பிக் கொண்டாள். என் தீண்டல்களை அவள் ரசிக்கவில்லை. ஆனாலும் அவள் தடுக்கவும் இல்லை. அவள் நைட்டியை நான் கழட்டுவதற்காக கீழே குனிந்தேன். கதவு திறத்திருக்கு என்று சொன்னாள். உடனே நான் ஓடிச் சென்று அதை சாத்தி விட்டு வந்தேன். அவள் நான் வருவதற்குள் ரூமுக்குள் சென்று விட்டாள். ஓடிச் சென்று அவளை கட்டி அணைத்து தழுவி முத்தமலையை பொழிந்தேன். இன்னும் அவளுடைய முகம் குழப்பத்திலேயே இருந்ததை தவிர எனக்கு என்னுடைய செய்கையை அவள் கொஞ்சம் கூட ரசிக்கவில்லை. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவளிடமே நான் கூறிவிட்டேன், இப்படி முகத்தை வைத்துக் கொண்டு என்னிடம் படுக்க தேவையில்லை. ஏதோ கடமைக்கு படுப்பது போல உள்ளது. எனக்கு இப்படி என்றால் சுத்தமாக பிடிக்கவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். சாரி, நான் இப்படி கேட்டிருக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நான் கிளம்பினேன். வாசல் வரை சென்ற என்னை மீண்டும் என் கையை பிடித்து இழுத்து அறைக்குள் அழைத்துச் சென்றாள். என் உதட்டில் ஒரு முத்தத்தையும் கொடுத்தாள். அப்படி இல்லடா, என் கணவனுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்பொழுது நீ கேட்ட உதவிய உனக்காக செய்றேன் வா என்று கூட்டிச் சென்றவள் என்னை கட்டிலில் உட்கார வைத்து என் மடியில் உட்கார்ந்தாள். அவளே எனக்கு முத்தத்தையும் கொடுத்து என்னை பெட்டிலும் சாய்த்தாள். அவள் என்னிடம் உனக்கு எந்த மாதிரி பண்ணணும் சொல்லு, நான் பண்ணுறேன் என்றும் சொன்னாள். நானோ உன் கணவனுக்கு என்னவெல்லாம் செய்வாயோ அதையெல்லாம் எனக்கு செய் என்று நான் சொன்னேன். அதற்கு அவளோ அவர்தான் என்னை செய்வார், நான் சும்மா படுத்து மட்டும்தான் கிடைப்பேன் என்று சொன்னாள். அப்பொழுது உன் கணவனிடம் நீ எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து இதுவரை செய்யாமல் இருக்கிறாயா என்று கேட்டேன். அவளுடன் சேர்ந்து சில படங்களை நான் பார்த்து உள்ளேன். அதில் வரும் சில விஷயங்களை செய்து பார்க்க வேண்டும் எனக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் என் கணவர் இதுவரை அவற்றை செய்ததும் இல்லை. அவரிடமும் கேட்க எனக்கு வாய்ப்பும் வரவில்லை. கூச்சப்பட்டேன். வேண்டுமானால் அதில் 1, 2 நான் செய்து பார்க்கலாமா என்றும் கேட்டாள். நானும் உன் விருப்பப்படி எதை செய்ய வேண்டும் என 1, 2 என்ன எத்தனை செய்ய வேண்டும் என்றாலும் செய் என நானும் அனுமதி கொடுத்தேன். அதன் பிறகு அவளுக்குள் இருந்த ஆசைகளை நிறைவேற்றினாள். அதன் பிறகு நானும் அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றினேன். அப்போது நானும் அவளும் அவளுடைய கணவன் வீட்டுக்கு வரும் வரை பலமுறை உல்லாசமாக இருந்தோம். அப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கணவன் வந்து விடுவார். அதன் பிறகு நான் கோயிலுக்கு வர செல்ல வேண்டியிருக்கு. அதனால் நான் குளிக்க வேண்டியது இருக்கிறது. நீ இப்போது கிளம்பு, இன்னொரு முறை பார்த்து கொள்ளலாம் என அவள் என்னை அவசரமாக அனுப்பி வைத்தாள். ஆனால் அந்த நாள் முதல் எங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கமும் அதிகமானது. அவள் கணவனிடம் கேட்க கூச்சப்படக்கூடிய விஷயங்களையும் அவள் ஆசைகளையும் நான் நிறைவேற்றியதால் எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. அதன் பிறகு ரோஹிணிக்கு தினமும் என்னுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. எனதான் அவளுடைய கணவன் வேலைக்கு சென்றாலும் கூட வீட்டில் மாமனாரும் மாமியாரும் இருப்பதால் இது சாத்தியம் இல்லை என்பதால் எப்படி என்னுடன் உல்லாசமாக இருக்க முடியும் என்று யோசித்தாள். அதன் பிறகு தன்னுடைய கணவனிடம் சென்று, எங்க நான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரொம்ப நேரம் சும்மா தாங்க இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. பாதி வேலைகளை உங்க அம்மாவும் செஞ்சாதாங்க. அதனால நானும் கொஞ்சம் வேலை தான் செய்யறேன். மீதி நேரத்திலாம் சும்மா தான் இருக்கேன். அதனால ஏன் நான் சும்மா இருக்கணும்? எங்கேயாவது நான் வேலைக்கு போகட்டுமா? ஏதாவது சம்பாதிப்பல்ல, அது நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது உதவியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கணவனிடம் சென்று கேட்டு வைக்கிறாள். அவருடைய கணவனுக்கோ தன்னுடைய மனைவி எதை கேட்டாலும் அந்த ஆசையை நிறைவேற்றுவென எண்ணம் கொண்டவர். திடீரென தன்னுடைய மனைவி இப்படி வேலைக்கு செல்ல ஆசைப்படுவதாக கேட்டதும் அவருடனே அதற்கு சம்மதமும் தெரிவித்து விட்டார். அவர் சம்மதம் தெரிவித்த இந்த மகிழ்ச்சியான செய்தியை ரோஹிணி எனக்கு போன் செய்தும் சொன்னார். என் கணவன் வேலைக்கு செல்ல அனுமதி கொடுத்து விட்டார். அதனால் நான் வேலைக்கு செல்வதாக வெளியே வருகிறேன். அதன் பிறகு நானும் நீயும் தினமும் சந்தித்து உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினாள். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு ரோஹிணி தினமும் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வெளியே வருபவள் என்னை சந்தித்து தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்தாள். இப்படியே எங்களுக்குள் தினமும் நெருக்கம் ஏற்பட்டு தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம். ஆனால் ரோஹிணி வேலைக்கு வந்த பிறகு அவருடைய நடத்தையில் நிறைய மாற்றங்களும் ஏற்பட்டது. இதை அவருடைய மாமனார் மாமியாரும் அவருடைய கணவனும் இதை கவனிக்க ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவி ஏதாவது தவறு செய்து விடுவாளோ என அவர் பயப்பட ஆரம்பித்தார். அவருக்கு எங்களுடைய தகாத உறவு தெரியாது. இருந்தாலும் தன்னுடைய மனைவி ஏதாவது தவறு செய்துவிட்டால் அது குடும்பத்திற்கு அவமானமாகிவிடும் என கருதி அவரோ ரோஹிணியிடம் சென்று, இல்ல ரோஹிணி, நீ ஆசைப்பட்டதுதான் நான் உனக்கு வேலைக்கு அனுப்பிச்சேன். ஆனா வேலைக்கு அனுப்பிச்ச பிறகு எனக்கு ஒவ்வொரு நாளும் பயமா இருக்கு. எனக்கு நீ வேலைக்கு போறதும் பிடிக்கல. அதே மாதிரி நிறைய பேர் ஏன் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. எங்க அம்மா அப்பாவுக்கும் இது பிடிக்கல. அதனால நீ இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரு தடுத்து நிறுத்திட்டாரு.
இது ரோகிணிக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. தினமும் நானும் ரோகிணியும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இப்படி திடீரென அவருடைய கணவன் வந்து நீ வேலைக்கே செல்ல வேண்டாம் என தடுத்து விட்டது அவளுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. அவளால் தினமும் என்னை பார்க்க முடியாமல் அவள் தவிர்த்து போனாள். தினமும் எனக்கு போன் மட்டுமே செய்து பேசி வந்தார். உன்னை நேர்ல பார்க்க முடியாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன்டா. என் புருஷன் இப்படி திடீர்னு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்வாருன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லி புலம்பிக் கொண்டு வந்தவள் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு என்னை சந்திக்க முடியாதது வெறியாக மாறிவிட்டது. என்னுடைய கணவன் தனக்கு இடையூறாக இருப்பதாலும் நான் உன்னை சந்திக்க தடையாக இருப்பதாலும் அவள் என்னிடம் தினமும் புலம்ப ஆரம்பித்து விட்டாள். நாட்கள் செல்ல செல்ல எனக்கு என் கணவனை விட நீதாண்டா முக்கியம். என் கணவன் உயிரோடு இருக்கும் வரை அவர் என்னை வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார். அவர் இறந்த பிறகுதான் நான் வெளியே வர முடியும். உன்னையும் தினமும் சந்தித்து உன்னுடன் சந்தோஷமாக இருக்க முடியும். என்னுடைய சந்தோஷத்துக்கு என்னுடைய கணவன் இடையராக இருக்கிறார் என்று அவள் புலம்ப ஆரம்பித்து விட்டாள். ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவனையே கொலை செய்ய வேண்டும் என என்னிடமும் கேட்டாள். எனக்கும் அவள் மீது இருந்த ஆசையின் காரணமாகவும் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு திட்டமிட்டோம். அவருடைய கணவனை வீட்டில் வைத்து கொள்ள முடியாது. அவருடைய வீட்டிலேயே மாமனாரும் மாமியாரும் இருக்கிறார்கள். அதனால் அது சாத்தியமில்லை. ஒருவேளை கணவனுக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்து அதன் பிறகு எல்லோரும் தூங்கிய பிறகு வீட்டில் சென்று அவரை மூச்சு முட்ட வைத்து கொலை செய்தாலும் கூட பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உண்மையை கண்டுபிடித்து விட்டு நாங்கள் இருவதுதான் செய்தோம் என எங்களை ஜெயிலில் தள்ளி விடுவார்கள். அதனால் வீட்டில் வைத்து அவரை கொலை செய்யக்கூடாது என நாங்கள் முடிவு செய்தோம். அதே சமயம் அவரை வெளியில் வைத்துதான் கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு விபத்து போல இருக்க வேண்டும் என நாங்கள் முடிவு செய்தோம். எப்படி அவரை கொலை செய்யலாம், எப்போது கொலை செய்யலாம் என நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டே இருந்தோம். அப்போதுதான் ஒரு நாள் ரோகிணியுடைய மாமனார் மாமியார் அவருடைய அண்ணியின் வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்காக செல்வதாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவருடைய கணவன் மட்டுமே வீட்டில் இருந்தார். இன்று என்னுடைய கணவன் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறார். அவரை எப்படியாவது நான் இரவு வெளியே அழைத்து வருகிறேன். இன்று அவருடைய கதையை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என ரோகிணி என்னிடம் சொன்னாள். அப்போது நான் ரோகிணியிடம் சொன்னேன், இரவு ஒரு 12 மணிக்கு மேல் திடீரென நீ வயிறு வலிப்பதாக சொல்லி உன் கணவனிடம் அழுதுவிடு. உடனே நீ என்ன இப்படி அழுகிறாளே, தன் மனைவிக்கு அதிகமான வயிறு வலி இருக்குது போல என உன் கணவன் பதட்டமடைந்து எதையும் யோசிக்காமல் உன்னை உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டி வருவார். நான் சொல்லும் ஆஸ்பத்திரிக்கு நீ உடனடியாக வா. வர வழியில் நான் உனக்காக காத்திருக்கிறேன். நானும் என் நண்பனும் மறைந்திருக்கிறோம். அந்த இடத்திற்கு வந்தவுடன் உன் கணவனின் பைக்கை நாங்கள் வழிமறித்து அவரை சரமாரியாக தாக்கி அடித்து கொலை செய்து விடுகிறோம். அதன் பிறகு இது விபத்து போல நாங்கள் உன்னுடைய கணவனின் இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்துகிறோம். இதையும் போலீசாரிடம் ஒரு வாகனம் ஒரு கார் எங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்று விட்டது என எப்படியாவது அனைவரும் நம்பும்படி நீ நாடகத்தை அரங்கேற்றிவிடு. நீ அழுது பொழுதே எல்லாரையும் நம்ப வைத்து விடு என கூறினேன். அதற்கு ரோகிணியும் ஒத்துக்கொண்டாள். அதன் பிறகு எங்களுடைய திட்டத்தின்படி ரோகிணி நைட்டு இரவு ஒரு 12 மணிக்கு மேல் திடீரென தனக்கு வயிறு வலிப்பதாகவும் என்னை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்கிறேன் என கூறி கதறி அழுதாள். தன்னுடைய மனைவி திடீரென இப்படி அழுவதை பார்த்த ரோகிணியின் கணவனோ பதறி போய் அவளை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து வந்தாள். பின்னாடியே உட்கார்ந்து வந்த ரோகிணியோ தான் எங்கு வருகிறேன், எவ்வளவு வீட்டிலிருந்து கிளம்பி விட்டேன் என அனைத்து தகவலையும் எனக்கு அப்டேட்டாக கொடுத்து கொண்டே வந்தாள். அதன் பிறகு எங்களுடைய ஸ்பாட் வந்தது. அப்போது ரோகிணியின் கணவர் இந்த வளைவில் திரும்பும் போது நானும் என் நண்பரும் சேர்ந்து அவரை வழிமறித்தோம். அவர் திடீரென நாங்கள் இருவரும் இருப்பதை பார்த்து அவர் பேரதிர்ச்சி அடைந்தார். அவருக்கு நாங்கள் யார் என்பது கூட தெரியாது. காரணம் தன்னுடைய மனைவி ஏதாவது ஒரு தவறான விஷயம் செய்யக்கூடாது என முன்ஜாக்கிரதையாகவே அவர் வேலையிலிருந்து நிறுத்திவிட்டார். அவர் தன்னுடைய மனைவி தகாத உறவில் தான் இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியாது. அதனால் நாங்கள் இருவரும் யார் என்பது அவருக்கு தெரியாது. திடீரென நானும் அவரும் சேர்ந்து அவரை தாக்க ஆரம்பித்தோம். அவரோ நாங்கள் வழிப்பறை கொள்ளையர்கள் நினைத்து நீங்கள் இருவரையும் பதிலுக்கு தாக்க ஆரம்பித்தார். இதை ரோகிணி பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். தன்னுடைய கணவன் இப்படியே போனால் தன்னுடைய காதலனையும் அவருடைய நண்பனையும் அடித்து துரத்தி விடுவார். நம்முடைய திட்டம் செயல்பட முடியாமல் போய்விடுமே என பயந்து போன ரோகிணி திடீரென தன்னுடைய கணவனின் இரு கைகளையும் பிடித்து விட்டார். அவரோ யாராவது திடீர்னு என்னுடைய இரு கைகளையும் பிடிப்பது யார் என திரும்பி பார்க்க அது தன்னுடைய மனைவி என்பதை அறிந்து அவர் பேரதிர்ச்சி அடைந்தார். தன்னுடைய மனைவி இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டாலே என அதிர்ச்சியில் உறைந்து போற அவர் அந்த நொடியில் இருந்து அவர் சிலையாக மாறிவிட்டார். தன்னுடைய மனைவி செய்த துரோகத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட நானும் என் நண்பனும் சேர்ந்து இரும்பு கம்பியால் அவரை சரமாரியாக தாக்க ஆரம்பித்தோம். அவரும் வலியால் துடித்தாள். இருந்த போதிலும் ரோகிணி தன்னுடைய கணவனின் இரு கைகளையும் விடவில்லை. அவர் சாகும் வரை அவள் இறுக்கமாக பிடித்தும் கொண்டாள். அதே சமயம் அவருடைய கணவன் வலியால் துடிப்பதை பார்க்கும்போது அவள் கொஞ்சம் இரக்கமும் பட்டாள். இருந்த போதிலும் என் மீது இருந்த ஆசையின் காரணமாக இன்று விட்டால் அவரை வேறு ஒரு நாள் கொல்லவே முடியாது, அவருக்கு எல்லா உண்மையும் தெரிந்துவிடும் என்பதால்
தன்னுடைய வருத்தத்தை தன் மனதுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு கைகளை நல்ல இறுக்கமாக பிடித்தும் கொண்டாள். அதன் பிறகு நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து அவருடைய கணவனை கொடூரமாக தாக்கி கொலையும் செய்தோம். அதன் பிறகு அவர் இறந்து விட்டார் என்பதை உறுதி செய்த பிறகு, ரோஹிணி, நீ இப்போது என்னுடைய கணவனின் வாகனத்தை சேதப்படுத்து, அது மட்டுமல்ல நானும் கீழே விழுந்து காயத்தை ஏற்படுத்திக் கொள்கிறேன். அப்போதுதான் யாருக்கும் என் மீதும் சந்தேகம் வராது. என் மீது எந்த விதமான காயமும் இல்லை என்றால் என் மீதுதான் முதலில் அனைவருக்கும் சந்தேகம் வரும். அதனால் நானும் கீழே விழுந்து காயத்தை ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று அவளும் கீழே விழுந்து அவளே காயங்களையும் ஏற்படுத்திக் கொண்டாள். அதன் பிறகு நானும் என் நண்பனும் அங்கிருந்து சென்று விட்டோம். அதன் பிறகு ரோஹிணி தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றினார். உடனடியாக தன்னுடைய மாமனார் மாமியாருக்கும் உறவினர்களுக்கும் தகவல் தெரிவித்தார். அதன் பிறகு இந்த தகவலை கேட்டு அனைவரும் பதறி எடுத்துக்கிட்டு ஓடி வந்தனர். காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையும் ஸ்பாட்டுக்கு வந்தார்கள். அப்போது காவல்துறையிடம் ஒரு கார் வந்து தங்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்று விட்டதாகவும், எனக்கு திடீரென இரவு வயிறு வலி ஏற்பட்டதால் நான் என் கணவனை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தேன். வரும் வழியில் இப்படி ஒரு விபத்து ஏற்படுத்தி விட்டதே என கதறி அழுது நாடகம் ஆடினார். போலீசாரும் வாகனம் சேதம், அவருடைய கணவனின் காயங்கள், இவளுக்கும் இருந்த காயங்கள் என அனைத்தையும் பார்த்து ஒருவேளை இது விபத்தாக தான் இருக்குமோ என போலீசாருக்கு ரோஹிணி மீது சந்தேகமும் வரவில்லை. அவர்கள் உடனடியாக இறந்து போன கணவனுடைய உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். அதன் பிறகு பிரேத பரிசோதனையும் முடிந்து உடலையும் ரோஹிணியின் குடும்பத்தாரிடமும் கொடுத்தனர். அதன் பிறகு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி சடங்குகளையும் செய்து முடித்தனர். போலீசார் இதை கொலை வழக்காக பதிவு செய்யவில்லை, இது விபத்து மரணம் என்றே பதிவு செய்துவிட்டனர். இதனால் நானும் ரோஹிணியும் இந்த கொலை சம்பவத்தில் இருந்து நாங்கள் எஸ்கேப் ஆகிவிட்டோம். அதன் பிறகு 1 மாத காலமாக ரோஹிணி அழுது புறந்து அழுது நாடகமாடிக்கொண்டே இருந்தார். பார்ப்ப உறவினர்கள் அனைவருமே ரோஹிணியை பார்த்து வருத்தப்பட்டனர். அதன் பிறகு இனிமே நான் என் கணவனோட வீட்டில் இருக்க முடியாது, நான் கொஞ்ச நாள் என்னுடைய அம்மா வீட்டிற்கு சென்று விட்டு வருகிறேன் என ரோஹிணி அவருடைய அம்மா வீட்டுக்கு வந்து விட்டாள். அதன் பிறகு அவள் எனக்கு தினமும் போன் செய்து பேசவும் ஆரம்பித்தாள். நானும் அவளும் தினமும் மணிக்கணக்கில் பேசவும் ஆரம்பித்தோம். ஒரு நாள் ரோஹிணியுடைய குழந்தைகள் அவருடைய அப்பாவுடைய உறவினர்களை சந்திக்க சென்றார். அப்போது ரோஹிணியின் கணவனின் உறவினர்களோ, ரோஹிணி இப்போது ரொம்ப வருத்தமாக தான் இருப்பாள் போல என்று எண்ணி, உன் அம்மா இப்போ எப்படி இருக்காங்க என கேட்டிருக்கிறார்கள். அதற்கு ரோஹிணியுடைய குழந்தைகளோ, அம்மாவா, அம்மா இப்ப ரொம்ப ஜாலியா இருக்காங்க, டெய்லி அவங்க யாருக்கிட்டையோ மணிக்கணக்கா சிரிச்சு பேசுறாங்க என்று நடக்கக்கூடிய விஷயங்களை இப்படி சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட ரோஹிணியுடைய கணவனின் உறவினர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா இது கணவன் இறந்த புதிதில் அவள் எப்பவும் தினமும் அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் இப்போது அவளுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு சென்ற பிறகு அவளுடைய நடத்தையிலேயே நிறைய மாற்றங்கள் இருக்கிறதே. அப்படி அவள் யாருடன் இப்படி சிரித்து பேசுகிறாள், இப்படி தினமும் பேச வேண்டிய அவசியம் என்ன என்று அவர்களுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, கொஞ்ச நாட்களிலேயே ரோஹிணி, நான் என் குழந்தைகளுக்காக நான் வேலைக்கு செல்ல போகிறேன் என கூறிவிட்டு அவள் வேலைக்கும் செல்ல ஆரம்பித்தாள். வேலைக்கு வந்தால்தான் என்னை அவள் சந்திக்க முடியும், என்னுடன் உல்லாசமாக இருக்க முடியும் என்பதால் அவள் வேலைக்கு செல்ல என கூறிவிட்டு வந்துவிட்டாள். இது மேலும் ரோஹிணியுடைய கணவனின் குடும்பத்தாருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இப்போதுதான் கணவனை இறந்திருக்கிறார், இப்படி உடனடியாக வேலைக்கு செல்ல என்ன அவசியம் வேண்டி கிடைக்கிறது என்று அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் இது உண்மையிலேயே இது விபத்தா அல்லது இவள் திட்டமிட்டு ஏதாவது கொலை செய்து விட்டாளா என சந்தேகம் எழ அவர்கள் போலீசாரிடம் சென்று இந்த விஷயத்தை கூறினார்கள். வர வர ரோஹிணி நடத்தையிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, அவள் கணவன் இறந்த சில நாட்களிலேயே யாரோ ஒருவருடன் சிரித்து பேசுகிறாள், திடீரென வேலைக்கு செல்கிறேன் என கிளம்புகிறாள், எங்களுக்கு அவருடைய நடத்தையின் மீது சந்தேகம் இருக்கிறது என போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு போலீசாரும் இதை நாங்கள் விசாரிக்கிறோம் என இதை ரகசியமாக போலீசார் விசாரிக்கவும் ஆரம்பித்தனர். ரோஹிணியுடைய நடத்தையை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தனர். அதன் பிறகு ஒரு கட்டத்தில் ரோஹிணியின் நடத்தையின் மீது போலீசாருக்கே சந்தேகம் வர உடனடியாக வீட்டுக்கு வந்த போலீசார் ரோஹிணியை காவல் நிலையம் வருமாறு அழைத்தனர். திடீரென சில மாதங்கள் பிறகு ரோஹிணியுடைய வீட்டுக்கு காவல்துறை வந்ததை பார்த்து ரோஹிணி பேரதிர்ச்சி அடைந்தார். இப்படி இவ்வளவு நாளுக்கு பிறகு திடீரென போலீசார் வீட்டுக்கு வந்து தன்னை அழைத்து செல்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் ஏதோ ஒரு வசமான ஆதாரமோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் சிக்கிக் கொண்டுள்ளோம் என்பதை ரோஹிணி புரிந்து கொண்டாள். அதன் பிறகு காவல் நிலையத்துக்கு அவளை அழைத்து சென்ற பிறகு அவள் பயந்தே விட்டாள். எங்கே தன்னை போலீசார் கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்வார்களோ என பயந்து விட்டாள். அதன் பிறகு போலீசார் நானும் ரோஹிணியும் அடிக்கடி செல்போனில் பேசிய தகவல்கள், சம்பவத்திற்கு ரோஹிணி எனக்கு செய்த வாட்ஸ்அப் மெசேஜ்கள் உள்ளிட்ட பல ஆதாரங்களை முன்வைத்தார்கள். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் போலீசார் ரோஹிணியிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் எதையுமே மறைக்க முடியாது என புரிந்து கொண்ட ரோஹிணி, தானும் என்னுடைய காதலும் சேர்ந்துதான் எங்களுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கணவனை கொலை செய்தோம், என்னை அவர் வேலைக்கு செல்லக்கூடாது என நிறுத்திவிட்டார்,
அவர் என்னை வேலைக்கு மட்டும் செல்லு என அனுமதித்திருந்தால் நான் என்னுடைய கணவனை கொலை செய்திருக்கவே மாட்டேன். அவர் என்னுடைய வேலைக்கே செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி என் கள்ளக்காதலனை சந்திக்க முடியாமல் செய்துவிட்டார். அதனால்தான் நானும் அவனும் சேர்ந்து திட்டமிட்டு என்னுடைய கணவனை கொலை செய்து விபத்து என நாடகம் ஆடினோம். ஆனால் போலீசார் என்னுடைய நடத்தையை வைத்து என் மீது சந்தேகப்பட்டு இப்போது அனைத்து உண்மைகளையும் வெளியே கொண்டு வந்து விட்டீர்கள் என அனைத்து நடந்த சம்பவங்களையும் தாங்கள் என்ன செய்தோம் என்பதையும் வாக்குமூலமாக கொடுத்து விட்டார். அவள் கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் என்னையும் கைது செய்து என் நண்பனையும் கைது செய்து எங்கள் மூவரையும் தற்போது சிறையில் அடைத்து விட்டனர்.